வணக்கம், வெல்கம் டு கார் ஆடி ஜோன் சென்னை ராயப்பேட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாருதி ஜென் 2005 மாடல், அதோட ஆடியோ அப்கிரேட் பற்றி தான். இந்த கார் பற்றி சொல்லணும்னா, இந்த கார் வந்து லாஸ்ட் 1 இயராக கஸ்டமர் ஆடியோ இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ் வெல் இது ரொம்ப பழைய காருன்றதுனால அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமான்னு யோசித்தாங்க. அப்புறம் ஓகே பண்ணிடலாம், ஏன்னா இவர் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் லிசனர். ஸோ அதனால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். அட் த சேம் டைம் இதை தவிர இவங்ககிட்ட ஒரு 6-7 காரு நம்ம ஆடியோ பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போது பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2 பிராண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஜேஎல் ஆடியோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆங்கியோ. 2 பிராண்டு தான். இந்த ஜேஎல் ஆடியோவோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜேஎலோட ஃப்ரண்ட் காம்பனன்ட் C1650SE அந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஆக்டிவாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஜேஎலோட 4 சேனல் லேம்ப் 400/4 இந்த ஆம்பிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜேஎலோட மோனோ டிரைவ் ஆம்ப் 500/1 அந்த ஆம்பிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு மோனோ டிரைவ் ஆம்ப். அண்ட் தென் ஜேஎலோட சப்வூஃபர் 10 inches என்ட்ரி லெவல் சப்வூஃபர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர ஆங்கியோட 6 சேனல் பேசிக் என்ட்ரி லெவல் டிஎஸ்பி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜேஎலோட 4 சேனல் லேம்ப் JL JD 400/4 75 watts RMS into 4 ohms, 100 watts RMS into 2 ohms. அது தவிர மோனோ டிரைவ் ஆம்ப் பார்த்தீங்கன்னா JL JD 500/1 இது 250 watts RMS at 4 ohms, 500 watts RMS at 2 ohms. அது தவிர ஜேஎலோட 10 inches சப் பார்த்தீங்கன்னா 10WO-V3 இதுதான் அந்த சப்வூஃபர் மாடல். இது வந்து 300 watts RMS சப்வூஃபர். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 84 decibels. தட் மீன்ஸ் ஒரு எஸ்கியூ செட்டப்க்கு ரொம்ப நல்ல ஒரு சப்வூஃபர். ஜென்ரலி ஒரு 85, 86 அப் டு 88 வரையும் கூட ஓகே. அந்த டெசிபிள்ஸில் சப்வூஃபர்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ப்ளசண்டான ஆடியோ நம்மளால் கேட்க முடியும். மீன்ஸ் சப்வூஃபரோட பேஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நம்ம தலையில் அடிக்கிற மாதிரி இருக்காது, ப்ளசண்டாக இருக்கும். ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதை தவிர ஜேஎலோட காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா C1650SE. இந்த மாடல் வந்து ரொம்ப நல்ல மாடல். லைக் பேசிக் காம்பனண்ட்டில் நல்ல காம்பனண்ட். இதோட ட்வீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில்க் டூம் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ட்வீட்டர்ஸ் இருக்கும். மெட்டல் ட்வீட்டர்ஸ் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், வேற இந்த ட்வீட்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். இதை 2-வேவாக ஆக்டிவாக செட்டப் பண்ணியிருக்கோம். அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு 4 சேனல் லேம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை டோட்டலாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆங்கியோட டிஎஸ்பி 6 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஃப்ரண்ட் ஆக்டிவ், தட் இஸ் ஃப்ரண்ட் ஆக்டிவ் ஒரு சப், இவ்வளோ தான் இதோட கான்ஃபிகரேஷன். இந்த காரோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு பேர் ஆஃப் காம்பனண்ட், ஒரே ஒரு சப்பு, வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் அதோட டோட்டல் கான்ஃபிகரேஷன். அந்த டிஎஸ்பிக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் ஒன்று ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் டைரெக்டாகவும் அதுலேருந்து அந்த டிஎஸ்பியோட ப்ளூடூத்லேருந்து ப்ளே பண்ணலாம், ஹெட் யூனிட் சோர்ஸ்லேருந்தும் ப்ளே பண்ணலாம். அப்புறம் இந்த ஜென்னில் பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்து பின்னாடி டிக்கி ஏரியாவில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஃபைபர் கிளாஸ் மூலயமா. இந்த ஆம்பிளிஃபையர் டிஎஸ்பி எல்லாமே வந்து பூட் ஏரியாவில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹோல் கார் வந்து டேம்பிங் பண்ணியிருக்கோம். ரூஃபு, பாட்டம் அண்ட் தென் 4 டோர்ஸ், டிக்கி ஏரியா, பானட் ஏரியா எல்லாமே வந்து டேம்பிங் பண்ணியிருக்கோம். அது தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் காம்பனண்ட் வந்து டோர் பேனல்லையே வந்து ஃபைபர் கிளாஸ் மூலயமா கஸ்டமைஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓவரால் இதோட அவுட்புட் வந்து நல்லாவே வந்திருக்கு. இப்போ இது எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இதோட டெமோ
ஆடியோ கூட இப்போ நம்ம பார்க்கலாம். எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கொண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு